சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ஏன் பேபி எப்போ பதில் இன்ட்ரோ ஒரே மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்குது. சரி, ஓகே. ஃபுட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோத்து முட்டை எல்லாருக்கும். உங்கள் ஃபுட்டி ரேவதி பேசுகிற மக்களே அண்ட் என்னோட குட்டி ஃபுட்டி வந்திருக்காரு மணிகண்டன். ஆமாம், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நமக்கு டே 3 இன்னைக்கு மண்டே. ஆக்சுவலி வந்து இங்கே குருவாயூர் கேண்டீன் சொல்லிட்டு ஒரு கேண்டீன் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இது சண்டே அன்றைக்கி வந்து பார்த்தோம், கடை இல்லை நமக்கு கரெக்டாக. ஏமாந்து போயிடும். இப்பயும் வந்து ஏமாந்துட்டோம். அப்புறமா கேட்டாங்க கடை இப்போ திறக்கிறாங்களாம்மா, மணி 8 ஆகுது. நம்ம ஊர்லலாம் வந்து 6 மணிக்கெலாம் கடை. பட் இங்கே வந்து ஆமாம், இப்போ வடைலாம் போட்டுட்ருக்காங்க, பூரியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இப்போ ட்ரேஸ் பண்ணி பார்த்துருவோமா? ஊன்னு சொல்லல, ஊன்னு சொல்லு. சரி, ஓகே மக்களே, நாங்கள் போய்ட்டு ஃபுட் ஸ்டார்ஸ்லாம் எழுதி அப்படியே உங்களை மீட் பண்ணுறோம். ஃபுட்டை பொறுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ மக்களே, இதான் கடை, பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நேற்று மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆனால் பூரி போட்டுட்ருக்காங்க. இங்கே வடைக்கு மாவு பேச வச்சுருக்காங்க. அது வந்து அங்கே தான் வந்து சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதை கை கழுவிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல், இதுதான் பொங்கல். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இட்லி வாங்கலான்னு இருக்கேன். இட்லி நிறையா அப்படியே சுட சுட போட்டு வச்சுருக்காங்க. அவங்க சைடு வந்து பூரி போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒன்று போகலாம். ஆனால் 2 இட்லி சாப்பிடணும். ஒருத்தனால ஒரு வேலையை பண்ண முடியாதுன்னு வாங்க. நாங்கள் 2 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்புக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாக்கும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இட்லி தான் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து கார சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பார் பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்குது. எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு? சாம்பார் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்ல ஸ்மெல் இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்டான பொடி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாமா? 2 இட்லி தான் வாங்கணும், ஏன்னா இன்னொரு ஸ்பாட் போகலான்னு இருக்கோமா. 2 இட்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ட்ரை பண்ணி அப்படியே வேலை இப்படி கிளம்பலான்னு இருக்கோம். சாரி பேபி. பர்ஃபெக்ட் இட்லி சாம்பார்னு சொல்லுவேன். தரமாக இருக்குது. இட்லிக்கு சாம்பார் இப்படி தான் வேணும். நல்லா காரமாக திக்காக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி சட்னி கூட தேங்காய் சட்னி, கெட்டி சட்னியும் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பார் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கடை 8 மணி தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாம்பாரில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் சொல்லுவோம். ப்ளஸ் அந்த தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி, அந்த கார சட்னி கெட்டி சட்னியாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு 3 இட்லி, ஒரு கரண்டி பொங்கல் சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்க, நல்லா தூக்கம் வரும். போய் தூங்கிடலாம் தானே? சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்லாம் பார்க்கும்போது எனக்கு கேரளா ஃபீல் தான் வருது. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது, மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஆமாம், ஆக்சுவலி கேரளா வந்து இட்லி கடைகள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக வாடி மக்களை வண்டி வரட்டும். ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம பேபி கொடுக்கவே இல்லை, அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன். காலி பண்ணிட்டாங்க மக்களே. வீடியோ 2 இட்லி வீடியோ பண்ணுற மாதிரி இட்லியை கார சட்னி தேங்காய் சட்னி கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அந்த கடையில். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுறது முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு வர்றாங்க. ஆமாம், எல்லாத்தையும் வண்டி அது நிற்கிறவும் நடந்து வந்து போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சாம்பார் பொடி நம்ம நார்மலாக ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. சுற்றி இது மக்களை இது பேர் சுற்றி வீடியோ எடுக்கிறது. எங்கே நின்று சுற்றிட்டு இருக்கு இந்த பக்கம் வாடி. பாருங்க மக்களே, இதான் பொங்கல். ஷார்ட்ஸ் ஆஃப் தான் வாங்கியிருக்கோம். ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். ஏன்டா ஃபுல் பொங்கல் பொங்கல் வந்து கார சட்னி கொடுக்குறாங்களா? நல்லா கொலையை போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க சீரகம், அது குட்டி குட்டியாக இருக்குமே, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் அது. சூப்பராக இருக்குங்க. குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நிஜமாக நல்லாயிருக்கு. காரணம் கிளம்பி வந்து சாப்பிட்றதுக்கு ஒருத்தான ஒரு ஸ்பாட்டு. ஸோ வந்து நீங்கள் பாண்டிலாம் வரீங்க, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபுட் ஸ்பாட் தேடுறீங்க, பட்ஜெட்டில் தான் நான் ட்ராவல் பண்ணி வரண்டான்றப்போ வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணும், கண்டிப்பாக இந்த இடத்துல சாப்பிடுவோம். ஆமாம். ஸோ மக்களே, பூரி வேணும் மீட் பண்ணுறாங்க. அடுத்ததான் பூரி மக்களே. பூரி கிழங்கு. ஆக்சுவலாக எனக்கு பூரி கிழங்கு பிடிக்காது, பூரி சாம்பார் தான் பிடிக்கும். எப்போ ரேவதி காலத்தை 3 முடிச்ச போட்டோம் பூரி கிழங்கு ஃபேன் ஆகிட்டேன் நான். பூரிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். மக்களே, இங்கே வந்து நிறைய பேர் சாம்பார் வச்சு. இந்த பையன் திருநெல்வேலி பையன், அவங்க ஊர்லலாம் போட்டு சாப்பிடுவாங்களாம், அதனால இவனும் அப்படி தான் சாப்பிடுவோம்.
பூரிக்கு யாராவது சாம்பார் வச்சு சாப்பிட்றாங்க நானே அடிக்கடி திட்டுவேன். மக்களே நீங்கள் பூரி சாம்பார் சாப்பிட்றீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இங்கேயும் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க அப்படி தான். ஒரு சிலர் வந்து டீயெல்லாம் தொட்டு சாப்பிட்றாங்க பூரியா. ஆமாம், டீயில் பூரி சோறு சாப்பிடுவாங்க. சென்னை நார்த் மேல் சைட்லாம் போனீங்கன்னா வந்து டீயில் வந்து இந்த நான் இருக்குது தெரியுமா, அது தொட்டு சாப்பிடுவாங்க. காலங்காலத்தில் டிஃபனே அதுதான் அவங்களுக்கு. இந்த பர்மீஸ் ஃபுட்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அவங்க டிஃபன் அது காலைல. நல்லா இருக்கல பூரி? நல்லா இருக்கும். வேலி ஃபார் மணி மக்களே. வடை ஒன்று வாங்கிடுவோம். கிறிஸ்பியான வடை. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. சுட இருக்கு, அதான் கிறிஸ்பியாக இருக்கு. இதான் மகளே போட்டுட்ருக்காரு. வர வடை வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. ஏடா வடை எப்படா இருக்கும்? சும்மா ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசாத. ஆக்சுவலி அரிசி மாவு சேர்க்கல போல, நல்லா அப்படியே அந்த உளுந்து. எனக்கு வந்து இந்த பூரியை விட இட்லி பொங்கல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வடையும் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து எங்கே இருக்குன்னா வந்துட்டு வசியால் வீதி காரன் புதுச்சேரி சின்ன சுப்ராயம் பாளையம் போட்டிருக்கு. அங்கே தான் இருக்குது இந்த கடை. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சின்ன சுப்ராய பிள்ளை. அதான் கான்டாக்ட் நம்பர் இருக்குது போர்டில். திருப்பதி கொஞ்சம் மக்களே பூரியோட நாங்கள் வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த லொக்கேஷன் வந்து இங்கே தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோம் வந்து மீட் பண்ணுறேன். 125 கம்மியாக தானே இருக்குது. மொத்தம் 125 ஆச்சாம்மா. ஆக்சுவலி இது வந்து வேறு யாராவது வச்சுருந்தாங்க போல், அப்புறம் வாங்கியிருக்காங்க போல். எனக்கு மக்களே ஃபுட் நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸ் எனக்கு ஓகே, நல்லா பிடிச்சிருந்துச்சி. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ராவல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.